டேய் இவங்க வந்துட்டு சுத்தமா கண்டென்ட் குடுக்க மாட்டாங்க. பிக் பாஸ் தான் இது வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாரி வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த 4வது ப்ரோமோல வந்துருந்துச்சுல பயங்கரமான சண்டை. அது வந்துட்டு யார் தான்டா இந்த ஒரு சண்டை வந்துச்சு உண்மையாலுமே நடந்துச்சாடா அப்படிங்கிற மாரி வந்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. அதுல வந்துட்டு நெறைய பேர் அந்த ஒரு எல்லாருமே கத்த ஆரம்பிச்சாங்க. என்னடா இப்படி போயிட்டு இருக்குது. இவ்வளோ பெரிய சண்டை, இவ்வளோ பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. சத்யாவும், ராணுவம் மற்றும் இவ்வளோ பெரிய சண்டை ஆயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாரி வந்துட்டு பார்க்கப்பட்டுச்சு எல்லாமே. அந்த 4வது ப்ரோமோ வந்துட்டு அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. ஆனா அது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து கேவலமா பிக் பாஸ் குடுத்த கன்டென்ட்ங்கிறது இப்பதான் தெரியுது. அண்ட் லைவ்ல ஓடிட்டு இருக்கு. அதை பார்க்குற முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஒரு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 பேர் இந்த வீடியோ பார்த்தாலும், அந்த ஒரு 20 பேர் லைக் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். மறக்காம அதை மட்டும் பண்ணிருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் வந்து ஒரு என்ன பண்றாருன்னா, நம்ம தீபக்க கூப்பிட்டு, "தம்பி என்னப்பா டாஸ்க் எப்படி போயிட்டு இருக்குது? நல்லா போயிட்டு இருக்குதா?" அப்படிங்கிற மாரி. "இல்ல பாஸ், நேத்துலாம் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் டவுனா தான் போயிட்டு இருக்குது." அப்படிங்கிற மாரி வந்து நம்ம தீபக் சொல்ல, "என்ன இவ்வளவு டவுனா போயிட்டு இருக்கு? என்ன ஒரு மேனேஜ்மென்ட்லாம் ஒரு ஸ்மூத்தா உங்கள ஹேண்டில் பண்றாங்க போல இருக்கு. ஸ்மூத்தா வந்துட்டு ஒரு எப்படி ஸ்மூத்தா வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே கஷ்டமே இல்லாம பண்ணிட்டு இருக்காங்களோ?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு நம்ம பிக் பாஸ் ஏத்தி விட ஆரம்பிச்சுட்டாப்ல. எல்லாம் பிக் பாஸ் வந்துட்டு கண்டஸ்டன்ட்டா தான் மாட்டி விடுவாங்க. இப்ப வந்துட்டு பிக் பாஸே இவங்க ஒரு கன்டென்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு எளவுமே இவங்கள்ட்ட இருந்து வராது. நம்மளா ஒரு கன்டென்ட் குடுத்து, இவங்க நம்மளா ஒண்ணு பண்ண விடலாம்டா. எனக்கு எபிசோடுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுடா அப்படிங்கிற மாரி இருந்துட்டு, பிக் பாஸே ஒரு கன்டென்ட்ட குடுத்து, இதையாச்சும் ஒழுங்கா பண்ணுங்கடா, இதையாச்சும் ஒழுங்கா திருந்தி பண்ணுங்கடா அப்படிங்கிற மாரி இருந்துட்டு, பிக் பாஸே நெனச்சுட்டு சொல்லிட்டு இருக்காப்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மேனேஜ்மென்ட்லாம் ரொம்ப ஹேண்டில் ஈஸியா பண்ணிட்டு இருக்காங்க உங்கள. எதா இருந்தாலும் நீங்களும் கேட்டுட்டு போறீங்க. ஸ்கூல்ல வந்துட்டு இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஸ்கூல்ல வந்துட்டு இப்படியா இருப்பாங்க. அ ஸ்டாஃப் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டா இருப்பாங்க. ஸ்டாஃப் சொல்றதெல்லாம் மதிச்சுக்கிட்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாரி வந்துட்டு, உண்மையான ஸ்கூல் நெலைமையில என்ன இருக்குதோ, அந்த மாரி பண்ணுங்க. நீங்களா ஒண்ணு வந்துட்டு எல்லாருமே மேனேஜ்மென்ட் சொல்றத கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இது வந்துட்டு சரியில்லையே! எப்படி ஜாலியா போகுது அப்படிங்கிற மாரி வந்துட்டு சொல்றாங்க. எந்த ஒரு ஸ்ட்ரிக்ட்டுமே இல்லாத போல இருக்குதே! எந்த ஒரு ஸ்ட்ரிக்ட்டுமே வந்துட்டு ஒரு கஷ்டமும் இல்லாத மாரி இருக்குது மேனேஜ்மென்ட்க்கு. சாப்பாடு ஆக்கி போடுறாங்க, பாடம் எடுக்குறாங்க. அந்த மாரி ஒரு லெவலுக்கு போகுது. எந்த ஒரு சண்டையுமே வரல. அவங்களுக்குள்ள ஒரு ஒரு கோ ஒரு எப்படின்னா சொல்றதுன்னா, ஒரு பதட்டமே இல்லாத மாரி இருக்காங்களே! இது அடுத்தது என்ன நடக்கும்? அடுத்தது என்ன நடக்கும்? அப்படிங்கிற மாரி வந்து ஸ்டாஃப்க்குள்ள எந்த ஒரு பதட்டமே இல்லாம இருக்காங்களே! இது என்னாத்துக்கு? இந்த மாரி வந்துட்டு கொண்டு போறீங்களே! அப்படிங்கிற மாரி வந்துட்டு பிக் பாஸ் கேட்க, பிக் பாஸ் அதுக்கு என்ன பண்ணணும்? அப்படிங்கிற மாரி வந்துட்டு கேட்கிறாரு நம்ம தீபக். அதுக்கு வந்துட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க் ஒண்ணு நான் சொல்றேன். அத வந்துட்டு யாருக்குமே தெரியாத மாரி நீங்க வந்துட்டு பண்ணுங்க அப்படிங்கிற மாரி வந்துட்டு சொல்றாங்க. எல்லாருமே வந்துட்டு இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நீங்க ரொம்ப நல்ல பசங்களா இருக்கீங்க அப்படிங்கிற மாரி வந்துட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? இது என்ன சீக்ரெட் டாஸ்க்னா, அந்த மேனேஜ்மென்ட்க்கு மெயினா வந்துட்டு அந்த 6 பேர் மேனேஜ்மென்ட்க்கு வந்துட்டு தெரியவே கூடாது அப்படிங்கிற மாரி வந்துட்டு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இவங்க வந்துட்டு நம்ம ஒரு ஒண்ணு பண்ணோம்னா, இவங்க வந்துட்டு இவங்களா ஒண்ணு பண்ணுவாங்கன்னு பார்த்தா, அது பண்ண மாட்டேங்கிறானுங்க. சரி நம்மளா ஒண்ணு எடுத்து விடுவோம் அப்படிங்கிற மாரி பிக் பாஸ் எடுத்து விடுறாரு. சீக்ரெட் டாஸ்க் அது வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு அவங்களுக்கு ஹார்ஷா போணுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு மேனேஜ்மென்ட் வந்துட்டு தெ திணறணும். மேனேஜ்மென்ட் வந்துட்டு அப்படியே ஐய்யயோ! அப்படிங்கிற மாரி வந்துட்டு திணறிக்கிட்டு இருக்கணும். அந்த மாரி ஒரு இத வந்துட்டு பண்ணுங்க. அதுவும் ஒரு ஃபன்னா போணும். அது ஒரு என்டர்டெயின்மென்ட்டா போணும். அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஒரு பெரிய வெடிகுண்டா போட்றாப்ல. இந்த 6 மேனேஜ்மென்ட்டும் தெரியாம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு பயங்கரமா போணுமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு வந்துட்டு அந்த ஒரு பூகம்பம் வெடிக்கிற மாரி வந்துட்டு குடுக்கணும். அந்த பதறணும் அப்படியே யாருன்னா நம்ம மேனேஜ்மென்ட்லாம் பதறணும் அப்படிங்கிற மாரி வந்துட்டு குடுத்துறாங்க. இதிலேயே தெரிஞ்சு போச்சு பிக் பாஸ். நீங்க வந்துட்டு இவங்களால கன்டென்ட் உருவாக்க முடியாது. நம்மளே ஒரு கன்டென்ட் குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த 4வது ப்ரோமோல நடந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஃபுல்லா தெரிஞ்சு போச்சு. இவங்க பண்றது எல்லாமே ஸ்கிரிப்ட் ஆகி, இவங்க வந்துட்டு எல்லாமே இவங்களுக்கு சொல்லிக் குடுத்து இவங்களுக்கு நான் தான் சொன்னேன்ல அப்பையிலேருந்தே இவங்க வந்துட்டு வந்துட்டு எப்படி பண்ணாங்கன்னா, வந்துட்டு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு அதுக்கு வந்துட்டு இப்ப குழந்தை பொறந்து இப்ப ஸ்கூலுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? அந்த மாரி தான் வந்துட்டு இவனுங்க வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. அந்த ஒரு இவனுங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. ஏன்னா இத்தன சீசன்ல வந்துட்டு இப்படிலாம் சொல்லிக் குடுத்து எந்த சீசனுமே இவனுங்க பண்ணது கிடையாது. இந்த சீசன்ல மட்டும் தான் இவனுங்க வந்துட்டு இந்த ஒரு எப்படின்னா சொல்லிக் குடுத்து இத பண்றானுங்க. ஓகேங்களா? இத சொல்றேன். நீ வந்து இப்படியே பண்ணு அப்படிங்கிற மாரி வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு சொல்லிக் குடுத்து இவனுங்க பண்ணிட்டு இருக்க நிலைமைக்கு வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 8 வந்து கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த 4வது ப்ரோமோ இது இவங்க வந்துட்டு என்ன பிளான் போடுறாங்கன்னா, ஆளாளுக்கு ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் குடுங்க. அவங்க மேனேஜ்மென்ட் எங்கிட்டு போறது, எங்கிட்டு பண்றதுன்னே திணறணும். ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு சத்யாவும், ராணுவும் ஆரம்பிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க தான் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி எல்லாருமே வந்துட்டு இந்த சத்யா, ராணுவ வந்துட்டு என்ன பண்றாங்க, இந்த பொண்ணுங்களுக்காண்டி சண்டை போட்டுக்கிறது. நம்ம பவித்ராக்கு இடையில வந்துட்டு நம்ம ராணுவ வந்துட்டு பூந்துட்டு இவங்க 2 பேர் சத்யாவுக்கும் பவித்ராவுக்கும் இடையில வந்துட்டு பூந்துக்கிட்டு பவித்ரா மேல ஒரு கண்ணாவே இருக்கிறது. அந்த மாரி வந்துட்டு ஃபைட்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்ப கூட ரீசென்ட்டா ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைட் போயிட்டு இருந்துச்சு. அது எப்படி ஆரம்பிச்சுச்சு அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாரி தான் வந்துட்டு ஒரு கான்செப்ட் ஆரம்பிக்குது. இந்த சண்டையில வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு எல்லாத்தையுமே எப்படி வேணாலும் திட்டலாம். எப்படி வேணாலும் வந்துட்டு பயங்கரமா பண்ணலாம். அப்படிங்கிற மாரி வந்துட்டு உங்களுக்கு தோன்றத வந்துட்டு திட்டுங்க. உங்களுக்கு தோன்றத வந்துட்டு பண்ணுங்க அப்படிங்கிற மாரி வந்துட்டு பவித்ரா வந்துட்டு நீலாம் ஒரு பையனா? நீலாம் வந்துட்டு ஒரு இவனா? என்ன ஒரு கேரக்டர் குடுத்தா ஒழுங்கா பண்ண தெரியல. இவன்லாம் வந்துட்டு வேஸ்ட் மக்கு பையன் அப்படிங்கிற மாரி வந்துட்டு ராணுவ திட்டுற மாரி, சத்யாக்கு எல்லாருமே ஆப்போசிட்டா இருக்க மாரி, சத்யாக்கு எல்லாருமே ஈவனா இருக்க மாரி நம்ம ராணுவ வந்துட்டு ஒதுக்கி வைக்கிற மாரி அந்த மாரி ஒரு
இத வந்துட்டு கொண்டு போறாங்க. அது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரோமோல பார்த்திருந்தோம். பயங்கரமான சண்டை. அதுவும் சௌந்தர்யா பெர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரம். பின்னிட்டாங்க. சௌந்தர்யா பெர்ஃபார்மன்ஸா இருந்தாலும் சரி, நம்ம தர்ஷிகாலாம் எந்த இடத்துலயுமே பேசாது. என்னடா இது வந்துட்டு எந்த இடத்துலயுமே பேசவே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டே ப்ரோமோல பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன். என்னடா எந்த இடத்துலயுமே தர்ஷிகாலாம் பேசவே பேசாது. இந்த இடத்துல பயங்கரமா கத்துது. எந்த ஒரு இன்வால்வ்மே ஆவாது. பயங்கரமா ட்ரிகர் ஆவாது. என்னடா இப்படி பேசுது அப்படிங்கிற மாரி பார்த்தா, எல்லாமே ஸ்கிரிப்ட், எல்லாமே ஸ்கிரிப்ட். யாருமே லவ்லாம் பண்ணக்கூடாது. எவனுமே இந்த ஸ்கூல்ல வந்துட்டு எவனுமே லவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு இப்ப வந்துட்டு லைவ்ல போயிட்டு இருக்குது. எப்படின்னா, இவனுங்க வந்துட்டு லைவ்ல எப்படி போயிட்டு இருக்குன்னா, நாம இவங்கள வந்துட்டு இப்படி பிளான் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸ்டூடண்ட்ஸ்லாம் இவங்க வந்து இப்படி இதெல்லாம் பண்ணணும். இப்படிலாம் வந்துட்டு நீங்க இந்த இடத்துல கத்தணும். நீங்க இந்த இடத்துலலாம் உங்களுக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் தோணுது, என்ன தோணுதோ அந்த மாரி வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் குடுங்க அப்படிங்கிற மாரி வந்துட்டு குடுக்குறாங்க. இது எங்க போய் கொண்டு போய் நிறுத்த போறாங்கன்னு தெரியல. ஏன்னா, போக போக பார்க்கும்போது பிக் பாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்ட்டா கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. ஏன்னா இப்பயே பார்க்கும்போது ஃபுல்லா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஃபுல்லா ஸ்கிரிப்ட்ட கொண்டு வந்துட்டு, இவங்க வந்துட்டு எந்த நிலைமைக்கு இவங்க வந்து சொல்லிக் குடுத்து ஒரு கான்செப்ட்ட பண்ற மாரி இருக்கு. கன்டென்ட் குடுக்குற மாரி இருக்கு. இவனுங்களா ஒரு கன்டென்ட் யோசிப்பாங்கன்னா, அதெல்லாம் யோசிக்க மாட்டான். நாங்கலாம் கன்டென்ட்லாம் யோசிக்க மாட்டோம். இவங்களா ஒரு கன்டென்ட் யோசிச்சு பண்ணுவாங்கன்னு பார்த்தா முடியாது. பிக் பாஸா ஒண்ணு குடுத்து, அவிங்க வந்து ஒரு குழல் பலி ஆக்கிவிட்டு, அந்த மாரி ஒரு டாஸ்க்க கொண்டு வராங்க. இவங்க வந்துட்டு இந்த ஒரு இவங்க 2 பேத்துக்குள்ள மன்னிப்பு கேட்கறது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில வந்துட்டு சாப்பிடும்போது, எப்படின்னா மார்னிங் சாப்பிடும்போது, அப்போதைக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு மன்னிப்பு கேட்டு, அப்போதைக்கு 2 பேரும் இணையிற மாரி வந்துட்டு, அந்த ஒரு கான்செப்ட்ட வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன கான்செப்ட்ங்கிறது வந்துட்டு இன்னும் சொல்லல. அது வந்துட்டு இந்த ஒரு இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு சொல்றாங்கன்னா, அதுக்கப்புறம் இது எப்ப அமைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லைட்லாம் ஆஃப் பண்ற டைமுக்கு முன்னாடி ஒரு நைட் ட்ரெஸ் குடுப்பாங்க. நைட் ட்ரெஸ் வந்துட்டு இந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்குமே குடுப்பாங்க. அத போட்டுட்டு தான் சண்டை போடணும். அந்த ஒரு சட்டை வந்துட்டு குடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு சண்டை வந்துட்டு ஆரம்பிக்க போகுது. இந்த ஃபன் வந்துட்டு ஆரம்பிக்க போகுது. அப்படிங்கிறது பிக் பாஸ் இதுக்கப்புறம் வந்துட்டு ஆரம்பிங்க. நைட் ட்ரெஸ் போட்டதுக்கப்புறம் ஆரம்பிங்க. அப்படிங்கிற மாரி குடுத்துட்டாங்க. இதுக்கு பேரு வந்துட்டு என்ன டாஸ்க்னா, ஏன்னா சீக்ரெட் டாஸ்க் அப்படிங்கிற மாரி வந்துட்டு குடுக்குறாங்க. எனக்கு இந்த ஒரு எளவும் ஒண்ணுமே புரியலங்க. சத்தியமா சொல்றேன். இது இவ்வளோ ஒரு ஸ்கிரிப்ட்டா அப்படிங்கிறது எனக்கு மைண்ட்ல வந்துட்டு தோணிருச்சு. பிக் பாஸ் நீ இன்னும் என்னத்தையா இவங்கள வச்சுட்டு பண்ண போற? எங்களாலயே பார்க்க முடியலையா? அப்படிங்கிறது கதை வந்துட்டு கந்தரகோலமா ஆகி போச்சே அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. அண்ட் இந்த மாரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா. பாய்.